1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். சூரியன் சந்திரன் இந்த காம்பினேஷன் சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு சூரியன் செவ்வாய் சேரும்போது பார்வை பெறும்போது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் ஏற்கனவே சூரியன் சந்திரன் அது சேரும்போது அந்த ஆர்ப்பரிப்பு யோகம் பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னைக்கு சூரியன் செவ்வாய் சேரும்போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பலன். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, பழங்கால நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெருப்பு கிரகம், ரெண்டுமே ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா. ஏற்கனவே அந்த சூரியன் சந்திரன் சொல்லும்போதே உங்களுக்கு சொன்னேன். சூரியனுங்கிறது வந்து ஒரு தீ கனல், அதாவது அந்த ஜுவாலை. செவ்வாய்ங்கிறது அந்த அடியில் இருக்கக்கூடிய கங்கு. அப்போ ரெண்டுமே இது தானே. இது ரெண்டும் சேரும்போது ரெண்டு நெருப்பு கிரகம், அதாவது சூரியனுக்கு செவ்வாய் நட்பு கிரகம்தான். ஆனாலும் ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டைய ஜோதிட நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமங்கல தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமங்கலம்னா என்னன்னு தெரியுதா? மங்களம் அப்படிங்கிறது சுப காரியங்களை குறிக்கிறது. அமங்கலம்ங்கிறது அதுக்கு நிகரான ஆப்போசிட் தரப்பை சொல்கிறது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பழத்தில் ஜோதிடத்தாலும் கொண்டு போய் பொருத்தம் பார்க்குறது முதல்ல என்ன பண்ணுவாங்க, செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருந்ததுன்னா இது அமங்கல தோஷம் சார், இது யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோடு இருப்பாங்க, கல்யாணம் பண்ண அவாய்ட் பண்ணுங்கட்டுருவாங்க. இது வந்து பண்டைய கால நூல்களிலே குறிக்கப்பட்டிருக்குது. பட் அது சாத்தியமா அப்படி தான் நடக்குதான்னா கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே மாற்று விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துட்டு இது வேணாங்க வேறு ஜாதகம் கொடுங்க, இல்லை சார் ரொம்ப வேண்டியது பெரிய குடும்பம் ரொம்ப அதெல்லாம் வேணான்னா விட்டுருங்க அப்படிம்பாங்க. எதுக்குன்னு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வைப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய இப்போ காம்பினேஷன்ஸுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அதுக்குன்னு விட்டுருவோம், நம்ம அப்படி கிடையாது. அடுத்து என்ன பண்ணலான்னு தானே பார்க்கணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சேரும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டுமே மருத்துவ கிரகம் இல்லையா. அப்போ மருத்துவத்துறையில் பணியாற்றுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது விதிவிலக்காக அமைஞ்சிடுது. மருத்துவத்துறைனா உங்களுக்கு டாக்டராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஃபார்மசியில் வேலை செஞ்சால் கூட அது அவங்களோட தொடர்பு போகிறாங்க. நர்சிங் இருக்கலாம், பாராமிலிட்டரி இருக்கலாம், இல்லைனா பார்மசூட்டிக்கல் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், சித்த வைத்தியம் பண்ணலாம், மூலிகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், இப்போ லேப் சம்மந்தப்பட்டது, அதாவது மருத்துவத்தோட தொடர்புடைய அதோட நேரடியானது அதோட சார்ந்த அலைடு இதில் எதுலையாவது ஒன்றில் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய விதிவிலக்காக அமைஞ்சிடுது. இது வந்து கொஞ்சம் கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாக இருந்தாலும், சேர்க்கை ஒன்று பார்க்கும்போது இந்த பிரச்சனை வராது. சேர்க்கையாக ரெண்டும் சேர்ந்துருந்தால் மட்டும் இதை ஆண் ஜாதகத்திலையும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி திருமணங்களும் நிறைய இடங்களுக்கு தள்ளி போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எம்பிபிஎஸ் படித்து நீட்லாம் எழுதி எக்ஸாம் எழுதலாம் பாஸ் பண்ண முடியாதுங்கிறனால இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் கற்றுக்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ அக்குபஞ்சர் கற்றுக்கலாம், சித்தா சில விஷயங்கள் கற்றுக்கலாம், இன்னும் என்னென்னமோ இந்த சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் வருது இல்லையா, மருந்தில்லா மருத்துவம்லாம் வருது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுலேருந்து மிகப்பெரிய விதி விலக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அடுத்தது செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரகம், அவர் அரசன்னா செவ்வாய் வந்து இது சூரியன் வந்து அரசன்னா செவ்வாய் தளபதி இல்லையா. அப்போ என்ன பண்ணலான்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போகிறாங்கல்ல, யூனிஃபார்ம்டு சர்வீஸுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு விதிவிலக்கா. இந்த தோஷம் இது தோஷமாக இருக்காது, அது வந்து அவங்களுக்கு மாற்றாக வேலை பார்த்துட்டோம். அப்போ மெடிசின் படிக்கிறவங்க, மெடிசின் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கிறவங்க, அது சார்ந்த துறைக்கெல்லாம் ஓகே அப்படின்ட்டோம். அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேன்னுட்டோம். அப்போ ரெண்டு நெருப்பு கிரகங்கள் சேரும்போது அவங்களுக்கு இயல்பாகவே என்ன பண்ணும், அந்த ஆக்ரோஷமும் முரட்டுத்தனமும் இயல்பாகவே அதிகமாக தானே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சரியான துணையை தேர்ந்தெடுத்து சேர்த்து வைக்கணுங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இது ரெண்டும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரி தன்மையில் வராங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த வெயில் காலம் ரொம்ப உச்சத்தை தொடுங்கும்போது இந்த வெக்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. வெக்கைன்னா என்ன, இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்காது, அந்த ஒரு மாதிரி இந்த வெப்பம் அது சொல்லுவாங்கல்ல, அது ஒரு மாதிரி வேர்த்து கொட்டும், தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி தாகமாக எடுத்துகிட்ருக்கோம்ல, இந்த கண்டிஷனில் உடம்பு இருக்கும் பல நேரங்களில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வெப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் தாக்குதா, பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வருதா, இதெல்லாம் உடல் ரீதியான கோளாறுகள், இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய கோளாறுகள், சரி செய்துக்கக்கூடிய கோளாறுகள் தான். பட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது இது ஒரு வகையில் மைனஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு உடல் சார்ந்த ஒரு வீரம் சார்ந்த அல்லது மருத்துவம் சார்ந்த இந்த மாதிரி துறைகளுக்கு போனாங்கன்னா அது பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிடும். இப்படி வந்தாங்கன்னா இது கொஞ்சம் இப்படி ஆகிடுது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் ரீதியாக என்ன சொல்லுவீங்க, இதுக்கு ஒரு கோயிலை நம்ம பரிகாரமாக சொல்லணும்னு
எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவீங்க? சூரியனுக்கு சிவனை சொல்லுவோமா, செவ்வாய்க்கு என்ன சொல்லுவோம்? செவ்வாய் தானே முருகன். அப்போ முருகனும் சிவனும் சேர்ந்த மாதிரி எங்கேயாவது கோயில் இருக்கான்னு பார்க்கணும். எங்கே இருக்குது அந்த கோயில்? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்கிறோம்ல, சுவாமிமலை. சுவாமிமலை, ஆமாம், புரியுதா? ஓகே. அப்போ சுவாமிமலை வந்து இதுக்கு ஒரு பரிகார தலமாக எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ போய் சுவாமிமலை போய் இது பண்ணலாம். அடுத்தது மருந்தீஸ்வரர்னு ஒரு சாமி இருக்கார்ல, அப்போ அது மருந்துன்னு வரும்போது இது ஒரு மருத்துவ கிரகம், அது ஒரு மருத்துவ கிரகம் தானே. அப்போ மருந்தீஸ்வரர் எடுத்துக்கலாமா? வைத்தியம்ங்கிற வார்த்தையிலேருந்து தானே வைத்தீஸ்வரன் வந்தது. அப்போ வைத்தீஸ்வரன் எடுத்துக்கலாமா? இதெல்லாம் வந்து இந்த கோயில்களுக்கான பரிகார, இந்த மாதிரி சேர்க்கைக்கான பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படின்னு வரும்போதே கூடுமான வரையில் இந்த சேர்க்கையால் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த கோழிப்பண்ணை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இல்லையா, இந்த கோழிப்பண்ணை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் கோழிப்பண்ணை, கோழி குஞ்சு வருது, கோழி வருது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கோழிப்பண்ணை போகலாம். கோழி சார்ந்த தொழில்கள் இருக்கு இல்லையா, கோழி பண்ணையை வைக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 4-5 கோழியை கூட வாங்கி வளர்க்கலாம் இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது. நிறைய பேரை பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அசைவம்னா அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பியூர் சைவத்தோட ஃபேமிலிலாம் இருக்காங்கல்ல, அவங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொழில்களை செய்கிறது அவங்க எதுவுமே தொட மாட்டாங்க. பட் இந்த தொழில்கள் மூலமாக அவங்களோட நெருக்கடிகள்லாம் மீண்டு வர்றதெல்லாம் அனுபவமாக பார்த்துருக்கேன். என்னுடைய ஆசானே சில பேருக்கு அந்த ஆலோசனைகளை சொல்லி அவங்களே நல்ல நிலையில் இருக்கிறதையும் நான் இன்றைக்கி பார்க்குறேன். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் செய்யும்போது அதை தோஷமாக எடுக்க வேணாம், அது யோகமாக வேலை பார்த்துணும் அப்படிங்கிறத சரியாக சொல்லலாம். கோழி பண்ணைகள் எந்த ஊரில் அதிகமாக இருக்கும்? நாமக்கல். இந்த மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஜாதகம் தால இது நாமக்கல் பார்ட்டின்னு முடிவு பண்ணிக்கணும், அவ்வளவு தான். ஸோ இது வந்து ஒரு வகையில் ப்ளஸ், ஒரு வகையில் மைனஸ். நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டே வரோம். எங்கேயுமே யாரையும் பயமுறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. ரெண்டாவது, இதுக்கு தான் இந்த போகிற வழின்னு தெரிஞ்சாதான் நம்மளை வர்றவங்களும் சரியாக பண்ணுவாங்க இல்லையா. அதனால் ஏமாறக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுங்கிறனால நீங்களே உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். இதுதான் வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கான அந்த முக்கியமான ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தாக்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். சார், நீங்கள் அந்த சனியோட பாதிப்புக்கு தான் அந்த கோழி பண்ணையை சுற்றலாம், இல்லைனா கோழியை வளர்க்கலாம்னு சொன்னீங்க. இப்போ செவ்வாய்க்கும் அதே சொல்கிறீங்க, இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது எப்படின்னாமா, இது சனிக்கு வந்து பகை கிரகங்கள் என்னான்னு நம்ம முதல்ல பார்க்குறோம்ல. சனிக்கு வந்து கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். அதே போல் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கடுமையான பகை கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சனி பகவான் தான் வந்து நிற்பார். இப்போ எப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ என்ன, நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா நான் உங்களை திருப்பி அடிக்க முடியாத பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், நான் சைலண்ட்டாக வந்துடுவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு யார் எதிரின்னு பார்த்து அவங்களோட நான் சேர்ந்து போனால் சேர மாட்டேன்னா. அப்போ 2 எதிரிகள் சேர்ந்து வரும்போது பலம் குறையும்ல. அப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கடுமையாக எதிரியாக இருக்கக்கூடியவர் சனி இல்லையா. இந்த சனிக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர் சூரியனும் செவ்வாயும் இல்லையா. அப்போ சூரியனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்தால் என்ன வரும்? அப்போ சனி வந்து அந்த இடத்துல மிரண்டு ஆகணும்ல. அதுக்கு தான் என்ன சொல்கிறது, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழியும் கோழி குஞ்சுமா வருது, கோழி முட்டைகள் வருது. இது எல்லாமே அதை ஒட்டி தான் வருது. நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கோம், கோடி தோஷம் நிற்கும் கோழி முட்டை பரிகாரம்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகல, இந்த காரணம் இதை சொன்னோம்னா இதை பப்ளிக் அவங்க பார்க்குறவங்களுக்கு என்ன நோக்கத்தினால இதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்க புரிஞ்சிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் சொல்கிறோம். அப்போ சூரியனும் செவ்வாயும் சேரும்போது கோழி பண்ணையை வந்துடுதா. சூரியனும் செவ்வாயும் தானே சனிக்கு பகை கிரகம். அதனால வந்து சனியோட பாக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு கோழி பண்ணையை சுற்றி வாங்க, கோழி வளருங்க, குறைந்தபட்சம் இந்த மாதிரி கோழியோட ரிலேட்டடாக சில விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். இப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தே ஒரு ஜாதகத்தில் இருக்குது, இங்கே சனி வரல இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதே கோழி வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது ஒரு பொருளை வச்சு ஒருத்தவங்களை மிரட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம், இன்னொரு பொருள் அதே பொருளை வச்சு நம்மளோட வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிறோம்ல. அப்போ இந்த கோழி முட்டை, கோழி பண்ணை, கோழி வியாபாரம் இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுது. அதனால் சூரியன் செவ்வாய்க்கு இந்த கோழி பண்ணையை எடுத்துக்கலாம், கோழி வளர்க்கலாம், கோழி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். உடனே செய்யலைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வாங்கி கூட ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். இதுதான் வந்து இதுக்காக நான் சொல்கிற காரணம். சூரியன் செவ்வாய் சேரும்போது அமங்கல தோஷம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்படிலாம் இல்லை, இந்த மருத்துவத்துறையில் பணியாற்றும் போது அதுவே அதுக்கு பரிகாரமாக மாறுது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் சுவையாகவும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. என்ன நேயர்களே, சூரியனும் செவ்வாயும் சேரும்போது மருத்துவத்துறையில் இருந்தால் தான் பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். அப்படி இல்லாதவங்க அட்லீஸ்ட் 4 கோழியை வாங்கி வளங்க, அப்படி இல்லைன்னா கோழி பண்ணை சார்ந்த தொழிலையாவது செய்யுங்க. இதுவும் ஒரு நல்ல பரிகாரம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு
சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.